Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. சென்னை பேராயத்தின் 14வது பேராயரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நீங்கள் வரும்போது அநேக சவால்கள் நிறைந்திருக்கும் இந்த பேராயத்தில். இந்த சவால்களை நீங்கள் எப்படி மேற்கொள்ள போகிறீங்க? ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பத்திரிகையாளரை சந்திக்கும் போது நான் ஒரு பகிரங்கமாக துணிகரமாக ஏதோ ஒரு உங்களுடைய தொலைநோக்கு பார்வையினால் நான் தலித்துக்காக ஒரு பேராயர் என்று ஒரு சொல்லியிருக்கீங்க. மூன்றாவது, பிரதம பேராயர் உங்களை முதல் கேள்வி கேட்டபோது நீங்கள் சொன்னது கோர்ட் கேசஸ் நிறைய பிரச்சனைகள், இதெல்லாம் நீங்கள் எப்படி மேற்கொள்ள போகிறீங்க? இப்போது 14வது பேராயராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. ஐபிசி சார்பாக உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. சென்னை பேராயத்தினுடைய 14வது பேராயராக தெரிவு செய்யப்பட்டு நேற்றைய தினத்திலே தெரிவு செய்யப்பட்டு இன்றைய நாளிலே அலுவல் பணிகளை துவங்கியிருக்கிறேன். எந்த பணியாக இருந்தாலும் அது நிறைய சவால்கள் இருக்கும், நிறைய அறைகூவல்கள் இருக்கும். இப்போ சவால்கள்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சவால் என்னவென்று சொன்னால் கோர்ட் கேசஸ் ஒரு பெரிய சவால், லிட்டிகேஷன்ஸ். இப்போ எதாக இருந்தாலும் டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, ஆலயத்தை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்திடுறாங்க. ஸோ இந்த சவாலை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினச்சா யார் அங்கே சென்றார்களோ அவளை அழைத்து பேசி அவரிடத்திலே என்ன ஏது என்ற அவருடைய கோரிக்கை நியாயமாக இருந்தால் அதை அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் நம்ம பண்ணலாம். நியாயமற்றதாக இருந்தால் நம்ம எதுவுமே அதை நம்ம பண்ண முடியாது, கோர்ட்டில் தான் நம்ம பார்க்கணும். இது ஒரு சவால். ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களுடைய பேராயம் எப்பொழுதுமே அநேகமாக தலித் மக்களை கொண்ட ஒரு பேராயம் நான் சொன்னேன். அவர்களுக்கு சில காரியங்களை முன்னெடுத்து செய்வதினாலே மற்றவர்களை ஒதுக்கி விடுவோம் என்பது அல்ல. திருச்சபை அனைத்து மக்களுக்கும் உரிய திருச்சபை. அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் அந்த டிவைடை நாங்கள் சர்ச்சுக்குள்ளே நாங்கள் கொண்டு வர மாட்டோம். ஆனால் ஒரு முன்னுரிமை முன்னெடுப்பு என்று சொல்லும்போது அந்த ப்ரையாரிட்டின்னு சொல்கிறோம்ல ஆங்கிலத்தில், அந்த ப்ரையாரிட்டி அவங்களுக்கு இருக்கும். அதனால் சர்ச் வில் பி இன்க்ளூசிவ், அனைவரையும் ஏற்கின்ற, அரவணைக்கின்ற, ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சபையாக இருக்கும். உங்களுடைய விஷன் என்னவாக இருக்கும்? விஷன் பற்றி பேசணுன்னா நமக்கு நேரம் போதாது. இருந்தாலும் ஒரு சில காரியங்கள், எங்களுக்கு மருத்துவமனைகளை சீர்படுத்துவது மிக மிக முக்கியமான தரிசனமாக இருக்கிறது. ரெய்னி, கல்யாணி, காஞ்சிபுரம் மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்களை சீர்படுத்துவது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அதனால் மிஷனரிமார்கள் பள்ளிக்கூடம், மருத்துவமனைகள், ஆலயங்கள் நம்மகிட்ட கொடுத்தாங்க. அப்போ இதில் ரெண்டில் நமக்கு எப்போதுமே பள்ளிக்கூடமும் ஆலயம் ஒன்றா தான் இருக்கும். கிராமப்புறங்களில் சர்ச் கம் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இந்த மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னைக்கு கட்டமைப்பு, புதிய கட்டமைப்புக்குள் கொண்டு வரப்படும். அந்த கட்டமைப்புக்குள்ளே அடித்தட்டில் இருக்கிற மக்கள், எக்கனாமிக் பேக்வர்டாக இருக்கிற மக்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள், அவர்களுக்கென்ற ஒரு சிறப்புமிக்க ஒரு சிகிச்சை துறை துவங்கப்படும். இப்போ கன்னியஸ்தர்கள், சிறுபான்மையினர்கள் இன்னும் இந்த நமக்கு எதிர்ப்பு இருக்குது. அவங்களுடைய மினிஸ்ட்ரி முழுசாக பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கண்டனம் மாதிரியோ இல்லை ஏதோ உங்களுடைய கன்னியாஸ்திரிகள் சிறைபிடிக்கப்பட்டது ஒரு அநீதி, அநியாயம் நிறைந்த காரியம். இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். எங்களுடைய தலைமை செயலகத்திலிருந்தும் எங்களுடைய பொது காரியதரிசி அட்வொகேட் பெர்னாண்டஸ் ரத்தினராஜா அவர்கள் தென்னிந்திய திருச்சபை சார்பாக ஒரு கண்டன கடிதத்தை வெளியிட்டிருந்தார்கள். கண்டிப்பாகவே அப்படிப்பட்ட அநீதி, அநியாய செயல்கள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, சிறுபான்மையினருக்கு மட்டுமல்ல, யாருக்கு நடந்தாலும் திருச்சபை அதை கண்டிக்கும். வெகு விரைவில் எலெக்ஷன் வருது. புதியதாக தேர்ந்தெடுக்க பேராயர், தென்னிந்திய திருச்சபை உங்களுடைய எப்படி இருக்கும்? சிறுபான்மைக்கு ஆதரவாக இருக்கிறவங்களா இல்லை என்ன மாதிரி நோக்கத்தோடு நீங்கள் இருக்கீங்க? அது தேர்தல் வருகின்ற பொழுது அது முடிவு செய்யப்படும். அதில் ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால், எந்த அரசாக இருந்தாலும் சிறுபான்மையினருக்கு துணை நிற்கின்ற அரசுக்கு தான் நாங்கள் துணை நிற்போம். விரைவில் நம்ம எந்த கட்சி யார் என்றதை நீங்கள் சொல்லுவீங்களா? அது அந்த நேரத்தில் தான் சொல்லப்படும்.
இப்போ நாங்கள் எதுவுமே ஏன்னா கூட்டணிகள் மாறுது, கட்சிகள் ஒன்று சேருது, காட்சிகள் மாறுது. ஸோ அந்த நேரத்திலே அது தெளிவுபடுத்தப்படும். நன்றி பிஷப். இந்த பிஸி ஷெடியூலில் எங்களுக்கு டைம் உதவி கொடுத்ததுக்காக மிக நன்றி. தேங்க்யூ. சென்னை பேராயம் 25 பேராயங்களுக்கு தாய் பேராயமாக இருந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது. 14வது பேராயராக 3ஆம் தேதி நேற்றைய தினத்திலே பேராயராக திருப்பொழிவு பெற்று பொறுப்பை ஏற்றேன். இன்றைய நாளிலே அலுவல்களை எங்களுடைய பேராய அலுவல்களோடு சேர்ந்து துவங்கி இருக்கின்றேன். சென்னை பேராயம் விரிந்து பறந்து இருக்கக்கூடிய பேராயம். 3 லட்சம் மக்கள் சென்னை பேராயத்திலே அவர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அநேக சவால்கள் உண்டு, அறைகூவல்கள் உண்டு. எங்களுக்கென்று இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், ஆலயங்கள், இவற்றில் இருக்கக்கூடிய சவால்களை சந்திப்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அதிலும் மிக முக்கியமாக மருத்துவமனைகள், அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படக்கூடிய வகையிலும் அவர்கள் எங்கள் மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்றுக்கொள்வதிலே அவர்களுக்கு இயன்ற கட்டணத்திற்கான சிகிச்சையும் கொடுக்கப்படும் என்பதையும் நாங்கள் செய்வோம் என்பதை நாங்கள் உறுதியளிக்கின்றோம். அதேபோல எங்களுடைய கல்வி நிலையங்களிலும் கூட அனைத்து பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, அனைத்து பிள்ளைகளும் வந்து சேர்ந்து படிக்கக்கூடிய நிலைக்கும் கட்டணங்களை அவர்களும் முடிந்த அளவுக்கு கட்டக்கூடிய சூழமையும் உருவாக்கி தரப்படும் என்பதையும் நாங்கள் சேர்ந்து தீர்மானிக்கவிருக்கின்றோம். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் எங்களுடைய சென்னை பேராயத்திலே செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தனையிலே கொண்டு அதை கண்டிப்பாக அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு நாங்கள் பயணிக்க தீர்மானித்திருக்கிறோம். சென்னை பேராயம் ஒரு முன்மாதிரியான முன் உதாரணமான பேராயம். அலுவலர்களோடு இணைந்து இப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தின் மேம்பாட்டிற்காக நாங்கள் உழைப்போம். அது மட்டுமல்ல, சென்னை பேராயம் எல்லா மக்களையும் உள்ளடக்கிய பேராயம். எங்களுடைய பேராயத்திலே அநேக கிராம திருச்சபைகள் உண்டு, கிராம பள்ளிக்கூடங்கள் உண்டு, கிராமத்திலே சிறிய பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் போன்ற நிலையங்கள் உண்டு. இவற்றில் அனைத்திலும் இந்த கிராமப்புறத்தின் மக்களும் அவர்கள் இவற்றில் பயனடைய வேண்டும் என்பதை நாங்கள் முன்னிறுத்துகிறோம். ஆக எங்களுடைய தரிசனங்கள் எல்லாம் அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற சமத்துவ பார்வையோடு, சமத்துவ நோக்கத்தோடு நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கின்றோம். பிரச்சனைகள் இல்லாத இடமே கிடையாது. ஒருவருக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது மற்றவருக்கு அது இடையூறாக, அது அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய பேராயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிலையிலும் எல்லோரையும் திருப்திப்படுத்தவே முடியாது. எனவே எங்களால் இயன்ற அளவுக்கு எல்லா சவால்கள், பிரச்சனைகளை நாங்கள் அதற்கேற்ற வழிகளை கண்டு இந்த பிரச்சனைகளுக்கேற்ற பதில்களை நாங்கள் செய்வோம். இந்த அலுவலகம் கதவுகள் எப்பொழுதும் திறந்திருக்கும். யார் வேண்டுமானாலும் வந்து அவர்கள் கோரிக்கைகளை, அவர்களுடைய குறைகளை, அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் முன் நிறுத்தலாம். முன்னிறுத்தப்படுகின்ற பொழுது அது செய்ய முடியுமா, செய்யக்கூடிய காரியமா என்பதை யோசித்து நிதானித்து
கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்போம். எனவே பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நல்வழிப்படுத்தக்கூடிய சூழலை நாங்கள் எங்களுடைய பேராயத்தை உருவாக்கி தருவோம். எங்களுடைய பேராயம் அநேக தலித் மக்களை உள்ளடக்கிய பேராயம். எங்களுடைய பேராயத்திலே நான் பணி செய்த கடைசியாக பணி செய்த காட்டுமன்னார் கோயில், காட்டுமன்னார் கோயில் டு கத்தீட்ரல் என்பது ஒரு கடவுளுடைய அருளினாலே இங்க வந்தேன். காட்டுமன்னார் கோயில் மிகவும் பின்தங்கிய ஒரு இடம், அங்கதான் நான் கடைசியா வேலை செஞ்சேன். ஸோ இப்படி பல இடங்கள் இருக்கிறது. எனவே எல்லா இடத்திலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தலித் மக்கள் வசிக்கக்கூடிய கிராமங்கள் அநேகம் எங்களுடைய பேராயத்தில் உண்டு. எனவே அந்த மக்களுக்காக எங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அடையாளம் இழந்திருக்கின்ற மக்களுக்கு அடையாளப்படுத்துவோம். வேலைவாய்ப்பு இல்லாத மக்களுக்கு முடிந்தவரை, எல்லாத்தையும் நான் செஞ்சிருவேன்னு சொல்ல வரலைங்க, முடிந்தவரை எங்களால் செய்ய முடிந்தவரை அதையும் நாங்கள் நிறைவேற்றுவோம். பிறகு அவர்களுடைய கோரிக்கைகள், அது ஆசிரியர் பணியாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது காரியமாக இருக்கட்டும், அதையும் நிதானித்து முடிந்தவரை அதையும் நிறைவேற்றுவோம். நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப செயல்படாமே இருக்கு. உதாரணத்துக்கு அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருந்தது நான் பார்த்தேன். ஆனால் இப்போ அதெல்லாம் இப்படிதான் ஒரு இடம் இல்லாத இடமாவே போயிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து டெவலப் பண்ண போகிறீங்க? ரெய்னி ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ போய் பார்த்தீங்களா? புதுப்பிக்கப்பட்டு புதிய முன்னெடுப்புகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஸோ ரெய்னி ஆஸ்பத்திரி, கல்யாணி மருத்துவமனை, காஞ்சிபுரம் மருத்துவமனை, இப்படி இந்த 3 மிக முக்கியமான மருத்துவமனைகளை சீரமைத்து கட்டமைப்பை புதிதாக்கி அங்கே வந்து எவ்வளவு மக்கள் வந்து அதில் பயனடைவார்கள் என்பதை நிதானித்து உபகரணங்கள் எல்லாம் பெற்று புதிய புதிய மருத்துவ சிகிச்சைகளை செய்யக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். விழுந்து கிடக்கக்கூடிய எதையும் எழும்பி நிற்கக்கூடிய திறன் கண்டிப்பாக எங்களிடத்தில் இருக்கிறது என்று நான் கடவுளுடைய நம்பிக்கையில நான் சொல்றேங்க. அதனால விழுந்தே கடந்துருச்சே அப்படின்னு இல்லை, அதை சீர்தூக்கி நிறுத்த முடியும் என்பதையும் நான் என்னுடைய ஊடக நண்பர்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆலயம் அனைவருக்கும் உரியது. அதுல மற்ற மதத்தினர் வந்து அங்க வந்து உட்கார்ந்து எங்களோட வழிபாடுல கலந்து கொள்வது எந்த விதமான ஆட்சேபனையுமே எப்பொழுதும் நாங்கள் சொன்னது கிடையாது. அப்படி எந்த விதமான செய்தியும் எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்திலிருந்து எங்களுக்கு இதுவரையிலும் வந்தது கிடையாது. எதுவும் வரல, எங்களுக்கு எதுவும் வரல. நாங்களும் வந்து அந்த அளவுக்கு ஆயர்களை பக்குவப்படுத்தி இருக்கோம். இருக்கலாம், எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் எல்லைக்குள்ளே எந்த விதமான இப்படிப்பட்ட செய்திகள் வரவில்லை. இப்படிப்பட்ட சம்பவங்கள் சிறுபான்மையினர் மக்கள் மட்டுமல்ல, அந்த தம்பி ஆணவ கொலை அதுவும் நாங்கள் அட்ரஸ் பண்ணோம். கவின், அஜித்குமார், அதையும் நாங்கள் அட்ரஸ் பண்ணோம். சிறுபான்மையினர் மக்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டால் நாங்கள் அட்ரஸ் பண்ணுவோம். சமூகத்திலே சமுதாயத்திலே எந்த விதமான அநீதிகள் அநியாயங்கள் நடந்தாலும் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் கண்டிப்பாக அதை அட்ரஸ் பண்ணுவோம். இது எந்த பாகுபாடுமே கிடையாது. அநீதிகள் அநியாயங்கள் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவோம்.
தமிழ்நாடு அரசுடைய ஒத்துழைப்பு, நாங்கள் எந்த அரசு சிறுபான்மையினரோடு பயணிக்கிறார்களோ கண்டிப்பாக அந்த அரசோடு நாங்களும் சேர்ந்து பயணிப்போம். இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்களாக இருக்கிறாங்க இதுவரையிலும். ஸோ அவங்களோடு பயணித்து கொண்டு இருக்கிறோம். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. எங்களுடைய ஆபீஸ் பேரர் சார்பாக எல்லாருக்கும் நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.